தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறையேசுவில் பிரியமான என் அன்பு சமூகமே, இறையேசுவின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாம் குருத்தோல ஞாயிறை கொண்டாடப் போகின்ற பொழுது இந்த குருத்தோல ஞாயிறு, ஒசான ஞாயிறு என்று சொல்கின்ற அந்த நாள் நம்மை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசு ஒரு அரசனாக அந்த ராஜ வீதியிலே ராஜ கம்பீரத்தோடு கடந்து வந்ததையும் அவரை வரவேற்ற அந்த எருசலேம் மக்களையும் பற்றி நாம் தியானிக்கின்றோம். இன்றைய நாளில் சில சிந்தனைகள் இந்த சிறு உரையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முக்கியமாக முதலாவதாக நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசுவை பொறுத்த மட்டில் தான் எப்படி சாகப் போகின்றார், எங்கு சாகப் போகின்றார், எந்த நாளுக்கு சாகப் போகின்றார், இந்த சாவு எவ்வளவு கொடூரமாக இருக்கும், யாரால் நான் சாகப் போகின்றோம் என்கின்ற அத்தனை விஷயங்களும் முன்கூட்டியே அவர் அறிந்து கொண்டுள்ளார். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கொடூரமான வேதனை, அந்த சாட்டையால் அடிக்கின்ற பொழுது அந்த பிச்சு வருகின்ற அந்த சதையும் தோலும், ஆணி அடிக்கின்ற பொழுது குழாயிலிருந்து வருகின்றது போன்ற அந்த இரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியே வருகிறது. அந்த முள்முடி சூட்டப்படுகின்ற பொழுது அந்த வலி தாங்க முடியறதில்லை. காரி துப்புகிறார்கள் மக்கள். தன்னிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் பெற்றவர்களே, அவனை சிலுவையில் அறைந்திடு என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு தருணங்களை அத்தனையும் முன்கூட்டியே அவர் தன்னுடைய மனக்கண்களால் காண்கின்றார். தந்தை ஏற்கனவே அதையெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து எடுத்து சொல்லி இருக்கின்றார். இவ்வளவு வேதனையே ஒரு பாரமாக தன்னுடைய உள்ளத்திலே வைத்துவிட்டு அந்த சாவுக்கு சில நாட்களுக்கு முன்ன ஆண்டவர் அந்த ராஜ வீதியில் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவிற்கு தான் ஒரு அரசனுக்கெல்லாம் அரசன் என்கின்ற அந்த உண்மையை எடுத்துரைக்கின்ற வகையில் அவர் ஒரு ஊர்வலமாக, ராஜ ஊர்வலமாக அவர் செல்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்விலே பாருங்க, நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் நமக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? நம்முடைய சாவை நாம் முன்குறித்தி அறிந்திருந்தால், அந்த சாவின் நாட்கள் நமக்கு இருக்கின்ற பொழுது சந்தோஷத்தோடு நாம் செயலாற்ற முடியுமா, வாழ முடியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் செத்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கும். ஏன் சாவை பற்றி சொல்கிறோம்? நாம் ஒரு 3வது நாள் அல்லது 4வது நாள் கடன்காரன் நம்முடைய கழுத்தை பிடிக்க வருவான் என்று தெரிந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்திருப்போம் இல்லையா? நம்முடைய ஒரு ஜப்தி நோட்டீஸ் நம்முடைய வீட்டை ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஜப்தி வரக்கூடிய அந்த நாளில் அத்தனை ஊர் மக்களும் திரண்டிருக்கும் பொழுது நான் வெளியே போகக்கூடுமே என்கின்ற வேதனையோடு அந்த நாளே வரக்கூடாது, அந்த நாள் விடியக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு நாம் இருந்திருக்கோம். அல்லது அதுக்கு முன்னே நான் தற்கொலை செய்திருக்க வேண்டும், என் குடும்பத்தோடு தற்கொலை செய்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கும். ஆனால் என்னதான் நடந்தாலும், என் மனசுக்குள்ள எவ்வளவோ பாரத்தை வைத்திருந்தாலும், தன் கூட இருப்பவர்கள், தன் அருகில் இருப்பவர்கள், தன்னை சார்ந்து இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தன் தந்தையின் சித்தத்தை நான் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒரு எண்ணம், இதுதான் தெய்வீகம் என்று சொல்வது. எந்த ஒரு சாவு கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை என்பதை உணர்ந்தவராக அவர் வாழ்கிறார். தன்னுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது சாவில் கூட அந்த அர்த்தத்தை நாம் முழுமை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி நம்மால் வாழ முடியுமா? எந்த ஒரு துன்பத்திலும் பாரம், நம்முடைய ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்கி வைத்த ஒரு பாரத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது கூட ஆண்டவர் இயேசு எல்லாம் காண்கின்றார். அவர் அறியாமல் எதுவும் நடப்பதில்லை. அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றத்தான் செய்வார் என்கின்ற அந்த ஒரு எண்ணம்
நமக்குள் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடியும். என்னுடைய வாழ்வுக்கு, என்னுடைய பிறப்புக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்க வேண்டும், இந்த பிறப்பு ஒரு சாதனையாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் வாழ்வில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, தன்னையே ஒரு அரசனின் அரசனாக மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றான். பல தடவை மக்கள் முயற்சி செய்தார்கள் இவரை அரசராக மாற்றுவதற்கு. ஆனால் அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து நழுவி போயிருந்த இவர் இந்த தருணத்தில் தானாகவே ஒரு கழுதையின் மீது அரச ஆர்ப்பாட்டத்தோடு அல்ல அவர் கடந்து வருவது. தான் ஒரு அரசன் என்று உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அரசாட்சி என்பது இந்த உலகம் சொல்வது போன்ற ஒரு அரசு அல்ல. இன்று தோன்றி நாளைக்கு மடிகின்ற ஒரு அரசல்ல. மாறாக தன்னுடைய அரசு என்பது அது எந்நாளும் வாழ வேண்டிய என்றென்றும் நிலைநிற்கக்கூடிய, இறப்பிற்கு பிறகும் நிலைநிற்கக்கூடிய, இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட முறையில் நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நாம் ஞானஸ்நானத்தின் வழியாக இறையரசின் இளவரசர்களும் இளவரசிகளுமாக மாற்றப்பட்டவர்கள். இவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ள, வேதனைக்குள்ள, பொருளாதார சிக்கலுக்குள்ள, நமக்கு வந்த அவமானத்துக்குள்ள நாம் மழுங்கி போய்விடாமல் தைரியத்தோடு நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்றும் ஆண்டவருடைய அந்த இறையரசில் இளவரசனாக இளவரசியாக நான் இருக்கிறோம் என்றும் நாம் வந்து பறைச்சாற்ற வேண்டும். அந்த ஒரு உணர்வோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறை மக்கள் என்று அழைக்கக்கூடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு சிந்தனையாக இன்றைய அந்த குருத்தோலை ஞாயிறில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். எதற்காக? நீங்கள் எதிரே செல்கின்ற அந்த ஊரில் செல்கின்ற பொழுது ஒரு யாரும் இதுவரையிலும் அமராத ஒரு கழுதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று லூக்காவின் நற்செய்தியில் தெள்ள தெளிவாக சொல்கிறது. நீங்கள் அதை அவிழ்க்கின்ற பொழுது எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? எங்கள் ஆண்டவருக்கு இதை தேவைப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். எங்கள் ஆண்டவருக்கு இதை தேவைப்படுகிறது. அதாவது கழுதை என்று சொல்கின்ற பொழுது இன்று மட்டுமல்லாமல் அன்று கூட புத்தி இல்லாத ஒரு விலங்கு, புத்தி இல்லாத ஒரு மிருகம், புத்தி இல்லாதவர்களை பற்றி, நாம் அறிவில்லாதவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது கழுதை என்று தான் சொல்வார்கள். அது இன்று மட்டுமல்ல அன்றும் அப்படி தான் இருந்தது. அப்படி யாராலும் ஏற்க முடியாத, அனைவராலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு விலங்கு ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இன்று நாம் நம்மை பற்றி பல சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளை சொல்கிறோம். யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அழகு இல்லை, எனக்கு மற்றவங்க முன்னாடி வந்து நின்று பேச தெரியல, எனக்கு 4 பேர்த்துக்கு முன்னாடி வந்து பழக தெரியல, என்னால் எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, நான் அறிவில்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து என் முகத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க, முட்டாள உனக்கு அறிவில்லையா என்று கேட்டிருக்காங்க. நான் ஒரு அறிவில்லாமல் இருக்கிறேனா? இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது கூட, அந்த இளவரசர்களும் இளவரசிகளுமாக இருக்கின்ற பொழுது கூட நாம் நமக்குள்ளேயே சொல்கின்றோம், நான் ஒரு கழுதை, ஒன்றுக்கும் உதவாதது, எதற்கும் லாயக்கில்லாதவன். இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், ஆண்டவருக்கு நம்மை தேவைப்படுகிறது. அவருடைய செயலை செய்வதற்கு ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. உலகமே நம்மை தூற்றினாலும் நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு ஏற்புடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையாக நம்மை வந்து ஏற்றெடுக்கிறார் அவர். ஆனால் அப்பொழுது கூட நாம் சொல்கின்றோம், நம்பிக்கையற்றவர்களாக நாம் சொல்கின்றோம், நீ ஒரு கழுதை என்று, நான் ஒரு கழுதை என்று சுயமாகவே நாம் வந்து சொல்கின்றோம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டாமா? ஆண்டவருக்கு என்னை தேவைப்படுகிறது. தன்னுடைய அரச மகிமையோடு, ராஜ கம்பீரத்தோடு, ராஜ நடை போட்டு அந்த ஊர்வலமாக வருவதற்கு ஆண்டவருக்கு என்னை தேவைப்படுகிறது. உலகமே என்னை தூற்றுகின்றார், கழுதை என்று சொல்கின்ற என்னை ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு கருத்தாக, அடுத்த ஒரு சிந்தனையாக இன்றைய குருத்தோலை ஞாயிறில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த கழுதையை பற்றியான ஒரு கதை இருக்கிறது. அந்த ஓசான ஞாயிறு அன்று
ஊர்வலமாக ஆண்டவர் அமர்ந்து சென்ற அந்த கழுதையை பற்றியான ஒரு கதை. அந்த கதையில் இந்த குருத்தோலை நாளுக்கு அடுத்த நாள் இந்த கழுதை அதே ராஜவீதியில், எருசலேம் ராஜவீதியில் அந்த ராஜ கம்பீரத்தோடு ராஜ நடை போட்டு செல்கிறது. ஆனால் யாருமே தங்களுடைய மேலுடைய அந்த கழுதையின் மீது போடவில்லை. செல்கின்ற அந்த வழியில் யாருமே துணியை போடவில்லை. அதே போல் ஒலிவு இலையை போடவில்லை. குருத்தோலை அங்கே யாருமே போடவில்லை. இது பார்த்த உடனே அவனுக்கு அந்த கழுதைக்கு ஒரு வேதனையாயிற்று. நேற்று இதே வழியில் வருகின்ற பொழுது இவ்வளவு உபசரிப்பு, இவ்வளவு கூதுகலமாக ஆரவாரத்தோடு என்னை எதிரேற்றார்களே, ஆனால் இன்று யாருமே என்னை எதிரேற்பதில்லை. சில குழந்தைகள், சிறுவர்கள் சேர்ந்து கல்லடித்தார்கள் இந்த கழுதையை. இதன் வழியாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நிறைய சந்தர்ப்பங்கள் நாம் யோசிக்கிறோம், நான் தான் எல்லாம் செய்கின்றேன், எனக்கு தான் அனைத்து மகிமையும் புகழும் சேர வேண்டும், என்னால் தான் நடந்தது, என்னால் தான் இந்த குடும்பம் நடைபெறுகிறது, என்னால் தான் இந்த திருவிழா நடைபெறுகிறது, என்னால் தான் அனைத்துமே நடக்கிறது என்கின்ற ஒரு அகந்தை, ஒரு செருக்கு நமக்குள்ளே வந்து விடுகிறது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், இயேசு இல்லாமல் இருந்தால், ஆண்டவர் என்னோடு இல்லாமல் இருந்தால், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் வலிமை பெறாமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் இந்த கழுதையை போன்று தான் இருக்கும். இயேசு என்னோடு இருக்கையில் நான் ஒரு ஹீரோவாக மாறிவிடும், இல்லாவிட்டால் நான் வெறும் ஜீரோ தான். இந்த ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். எனவே தான் சக்கரியாவின் நூலின் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆற்றலினாலும் வலிமையினாலும் அல்ல, எனது ஆவியினாலே இது நடந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஆற்றலோ வலிமையோ அல்ல, வல்லமையோ அல்ல, ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினாலேயே இது நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் வாழ்வில் இந்த சிந்தனைகளை கொண்டு வருவோம். நாம் சாதாரண ஆளல்ல. உலகமே நம்மை தூற்றினாலும் ஆண்டவருக்கு நம்மை தேவைப்படுகிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்வில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய அந்த அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அரசனாக ராஜநடை போட்டு அன்றாடும் வர வேண்டும். அப்பொழுது அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். என்னுடைய வாழ்வில் அனைத்து உலகமே என்னை தூற்றினாலும், எனக்கு பயங்கள், நிறைய பயங்களும் வேதனைகளும் ஒரு பாரமாக எனக்குள்ளே இருந்தாலும், மன ஓட்டங்கள் கலக்கங்களாக இருப்பினும், ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அனைவருக்கும் சந்தோஷமாக ஒரு ஆசீர்வாதமாக மாற முடியும். அதற்காக நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.